அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இது நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று என் வந்து எனக்கே தெரியாமல் நான் மத்தியானம் சமையல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூங்கினோடனே ரவா அல்வா கிண்டியிருந்தா பார்த்துக்கோங்க. அல்வான்னு சொன்னால் இல்லைன்னா பால்கோவா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்துக்கோங்க. இப்படி செஞ்சான்னா நான் செய்கிறத வீடியோ எடுக்க முடியல. அவள் எனக்கே தெரியாமல் தான் செஞ்சு வச்சுருக்கா. எனக்கு இப்படி பொண்ணு கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் மகளுக்கு. அவள் எப்படி செஞ்சுருக்கான்னா, பால் ரவை பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரவையை நல்லா நெய்யிலே வறுத்து அதுக்கப்புறமாட்டிக்கு சீனி போட்டிருக்கா போல் இருக்குது. சீனியும் ரவையோடு போட்டு கிண்டி அந்த பாலையும் ஊற்றி கிண்டி அப்படியே தட்டில் நெய்யை தடவி அப்படியே அதை கிண்டுனதை தட்டில் தடவி வச்சு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் நெய்யில் வறுத்து அதையும் மேலே தூவி விட்ருக்கா. ஏலக்காயும் சேர்த்துருக்கா. இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கா. நல்லாயிருக்கு. பீஸாக கட்டுறதுக்கும் வெட்டுறதுக்கு பீஸாக வந்துச்சு. இதுதான் எனக்கு இன்றைக்கி அன்னையர் தினத்துக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கா. அதே மாதிரியே அன்னைக்கு பிறந்த நாளைக்கும் எனக்கு நைட்டி எடுத்து கொடுத்தா. கேக்கும் ஆர்டர் பண்ணி கொடுத்தா. என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி கேக்குமே கொடுத்தா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாராவது ஒரு ஆள் நமக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லி ஏதாவது கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அழகாக பீஸாக வெட்ட வருது பாருங்களேன். இவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு இவ்வளோலாம் செய்ய தெரியாது. சமைப்பேன். நம்ம சாப்பாடு எதுவும் குறை இல்லாமல் செஞ்சுருவேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுகள்லாம் எனக்கு செய்ய தெரியாது பார்த்துக்குங்க. அது இவள் குட்டி சிப்பு ஆகிட்டா. நல்லா ஸ்நாக்ஸ் எப்போயுமே செய்கிறாங்க பாருங்கள் எப்படி பீஸாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரவையை வறுத்துட்டு நெய்யை போட்டு வறுத்துட்டு அந்த பால் காய்ச்சி வச்சுருக்கால ரவை எவ்வளோ எடுக்கணுமோ பால் அவ்வளோ எடுத்துக்கணுமா. அதை ஊற்றி காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ரவையை அதே சைஸ் எடுத்துக்கிட்டு நல்லா கிண்டியிருக்கா. பால்லே போட்டு கிண்டி ஏலக்காவை உடச்சி போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி எடுத்து வச்சுட்டு தட்டில் நெய்யை தடவி அந்த தட்டில் நல்லா சரிசமாக வச்சு செஞ்சுருக்கா. சூப்பர். அதுக்கப்புறம் அதில் சீனியும் போடணும். அந்த ரவை கிண்டும் போது போட்டுட்டு அந்த மேலே தூறதுக்கு குங்குமப்பூவும் போடலாமா. இதை வீடியோவாகவே எடுத்துருக்கலாம். எனக்கு தெரியாமல் செஞ்சனால நான் எடுக்க முடியலங்க. ஓகேங்க. இது இன்னொரு நாளைக்கு நம்ம செய்வோம். நான் 2-3 பேருக்கு இதை கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னாங்க. என் மக தான் செஞ்சானா நம்ப மாட்டேங்காங்க. அவளுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவே எடுக்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஸ்கூலில் புளிக்குழம்பு வச்சேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு புளிக்குழம்பு வச்சேன். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தான் எங்கள் பாவா வெட்டுறான்னு பண்ணுவேன். பொடிசாக முட்டை பொரிச்சு கொண்டு போகிறேன்னா அப்புறம் அதான் வெட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா பொடிசாக வெட்டுவாங்க. ஆனால் ஊரில் இருந்தால் வெட்டி தருவாங்க. வெளியூர் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் வெட்டி தர முடியாங்க. நான் இப்போ அவ்வளோவா வேலையே சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுனால அப்படியே விட்டுட்டே இருக்குங்க. நேற்று ஃபுல்லாக நம்ம டிவிலே உட்காந்தாச்சு. மத்தியானத்துக்கு மேலே டிவியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு டயர்ட் ஆகிட்டா. வேலைகள் வேறு அதிகம் இருந்தனால தூங்கின டயத்தில் என் மகனுக்கு கேக் செஞ்சுருக்கா. கேக் இல்லை ரவா அல்வா செஞ்சுருக்கா. நல்லா செஞ்சுருக்கா. இந்த மாதிரிலாம் எனக்கு வராது. சிம்பிளாக செய்வேன் அவ்வளோதான். முட்டைக்கு ஒரு வேலையாக வெட்டியாச்சுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டியாச்சு. தக்காளி வெங்காயம் போட்டு முட்டை பொரிக்கணும். நான் அன்றைக்கி பொரிச்சு கொடுத்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி வேணும்னு கேட்டால் சரி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு பொடிசாக எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா முட்டைக்கு. ஓகேங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.